வணக்கம். நம்மளோட கடந்த காலத்துல செஞ்ச சில விஷயங்களோட பாரம் சில சமயம் நம்மள ரொம்ப அழுத்துற மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இந்த சுமையத்தான் நாம ஆன்மீகத்துல கர்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த பிடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? மகாசித்தர் அகத்தியர் காட்டின திருவண்ணாமலையோட அந்த தூய்மையான ஒளிய பத்தின ஒரு பழமையான ரகசியத்தை தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு அற்புதமான ஞான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மூல காரணமான மகா சித்தர் அகத்தியரை வணங்கி ஆரம்பிக்கலாம். இந்த ஓம் அகத்தீசாய நம அப்படிங்கிற மந்திரம் வேற ஒண்ணுமில்ல, அவருடைய அந்த தெய்வீக ஞானத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு சின்ன மரியாதை தான். நாம இப்ப பேசப் போற விஷயத்தோட மைய பிரச்சனையே இதுதான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற சில செயல்கள், அதோட விளைவுகள் இதெல்லாம் தான் தீய வினைகளாவும் கர்மாக்களாவும் மாறி ஒரு பெரிய பாரமா நம்மளையே பின்தொடருது இல்லையா? சரி, இந்த போதனை என்ன பண்ணுதுன்னா, இந்த சுமையை எப்படி இறக்கி வைக்கலான்னு ஒரு வழியை நமக்கு காட்டுது. இந்த போதனை எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஜீவநாடி வாக்குன்னு சொல்லப்படுற ஒரு புனிதமான மூலத்திலிருந்து வருது. பாருங்க, இது வெறும் எழுத்துக்கள் கோக்கப்படுற வரிகள் கிடையாது. இது அகத்திய மாமுனிவரோட உயிர் உள்ள வார்த்தைகள். அவரே நேரடியா பேசுற மாதிரி பல தலைமுறைகளை கடந்து நமக்காகவே பாதுகாக்கப்பட்ட ஒரு தெய்வீக வெளிப்பாடு இது. அப்போ அகத்தியர் இதுக்கு சொல்ற தீர்வு என்ன? அது ரொம்ப ஆச்சரியமா, அதே சமயம் ரொம்ப எளிமையா இருக்கு. அது வேற ஒன்னும் இல்ல, திருவண்ணாமலையில ஏத்தப்படுற அந்த கார்த்திகை தீபத்தோட ஒளிதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் நெருப்பு கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அகத்தியரே சொல்றாரு, அவ்வொளி அனைத்து சித்தர்களின் ஒளிதான் அது அப்படின்னு. அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. அது வெறும் ஒரு விளக்குல இருந்து வர வெளிச்சம் இல்ல. அதுக்கு பதிலா எல்லா சித்தர்களோட ஒட்டுமொத்த தவத்தோட சக்தியும் அவங்களோட ஆன்மீக ஆற்றலும் ஒன்னா சேர்ந்து திரண்ட ஒரு பேர் ஒளி அது. இந்த ஒளியோட சக்தி இருக்கே, அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அந்த தெய்வீக ஒளிய நம்ம கண்ணால பார்த்தா மட்டுமே போதுமாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடுமாம். இதுதான் நாம தூய்மையாகிறதுக்கான முதல் படி. சரி, ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்கே இவ்ளோ சக்தினா, இந்த தூய்மையை எப்படி நம்மகிட்டே நிரந்தரமா வச்சுக்கிறது? எப்படி இத ஒரு நீடித்த மாற்றமா மாத்துறது? நல்ல கேள்வி இல்லையா? இதுக்கான வழியையும் அகத்தியரே நமக்கு காட்டுறார். இங்கேதான் அசலான பயிற்சி ஆரம்பிக்குது. இது ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப்ஸ் தான். முதல் ஸ்டெப், அந்த புனிதமான தீப ஒளிய நேர்ல பார்க்கணும். ரெண்டாவது, அந்த ஒளியோட பிம்பத்தை உங்க மனசுல அப்படியே ஆழமா பதிய வச்சுக்கணும். மூணாவது, அந்த நினைவை மட்டுமே மனசுல வச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியான பயிற்சி தான். இது ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே விட்டுடுற விஷயம் கிடையாது. அந்த ஒளியோட பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து நம்மளோட ஒரு பகுதியாவே மாத்திக்கணும். அதுதான் இந்த தியானத்தோட நோக்கமே. அப்போ இந்த பயிற்சியை எவ்வளவு நாள் செய்யணும்? அதுக்கும் அகத்தியரே ஒரு கைட்லைன் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 1 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது 5 மாதங்கள் கூட இதை தொடர்ந்து செய்யணுமாம். இது எதை காட்டுதுன்னா, இந்த ஆன்மீக பயணத்துக்கு அர்ப்பணிப்பும் பொறுமையும் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரிய வைக்குது. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அர்ப்பணிப்போட அந்த தியானத்தை செஞ்சா கடைசியில என்ன கிடைக்கும்? இதோட உச்சகட்ட பலன் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அகத்தியரே அதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்றார். இதுதான் அகத்தியர் கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. ரொம்ப அன்பா தான் சீடன் அப்பனேன்னு கூப்பிட்டு சொல்றார். பல கர்மாக்கள் கரையும் என்பேன் அப்பனே. சும்மா யோசிச்சு பாருங்க, இது ஏதோ சாதாரண விளைவு கிடையாது. இது நம்மள இறுக்கமா பிடிச்சிருக்கிற கர்மச்சங்கலிகளையே உடச்செறிகிற ஒரு விஷயம். தொடர்ச்சியான தியானத்தோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு இப்ப புரியுதா? அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு பயிற்சியுமே என்னன்னா, வெளியில தெரியற ஒரு பௌதிக ஒளிய நமக்குள்ள எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அக ஒளிய மாத்துறது தான். அதாவது அந்த ஒளியோட நினைவு இருக்கே, அதுவே நம்மள சுத்தப்படுத்துற ஒரு கருவியா மாறிடுது. சரி, நாம இப்போ பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை சீக்கிரமா ரீகேப் பண்ணிடலாம். 4 முக்கியமான விஷயங்களை நாம கத்துக்கிட்டோம். 1, திருவண்ணாமலை தீபங்கிறது சும்மா ஒரு விளக்கு இல்ல, அது சித்தர்களோட கூட்டு சக்தி. 2, அத வெறும் கண்ணால பாக்குறதே நமக்கு ஒரு ஆரம்ப கட்ட தூய்மையை கொடுக்கும். 3, அதோட நினைவை வச்சு தொடர்ச்சியா தியானம் பண்றதுதான் உண்மையான ஆழமான பயிற்சி. 4வது, இந்த பக்தியும் பயிற்சியும் தான் நம்மளோட கர்ம வினைகளை கரைச்சு அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். இவ்ளோ அற்புதமான ஒரு தெய்வீக போதனையை நமக்கு கொடுத்த அன்னை லோபாமுத்திரியோட வீட்டிருக்கிற அகத்திய பெருமானோட திருவடிகள்ல இந்த ஞானத்தை சமர்ப்பணம் செஞ்சு இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. திருவண்ணாமலை தீபம் என்கிறது ஒரு அற்புதமான உதாரணம் தான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நாம பார்க்கிற எந்த அக ஒளி, எந்த ஒரு உத்வேகம் நம்ம மனசுல வச்சு அதை தியானிச்சு நம்மள நாமே தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு தகுந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.